வணக்கம். நான் டாக்டர் ராஜாராம், புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், தேவகி சிறப்பு மருத்துவமனை, மதுரையிலேருந்து பேசுகிறேன். பெண்களிடையே மிகவும் அதிகமாக காணக்கூடிய ஒரு கேன்சராக இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்று உலகளவிலே வருடந்தோறும் 12 லட்சம் பேர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வருடந்தோறும் கூடிக்கொண்டே போகிறது. முக்கியமாக இதில் பாதிக்கப்படுபவர்கள் அனைவருமே நாம் கண்டறியும் போது கொஞ்சம் லேட் ஸ்டேஜில் கண்டுபிடிக்க மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கு காரணம் நாம் அந்த ஆரம்ப நிலையில் கண்டறியாமல் அதை கொஞ்சம் முற்றிய பிறகு கண்டுபிடிப்பதே ஆகும். கேன்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பல வழிகள் இருந்தாலுமே, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் சர்வைக்கல் கேன்சருக்கு வேக்சின் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நீங்கள் கேட்கலாம், கேன்சருக்கு வேக்சின்லாம் இருக்கான்ட்டு. இருக்குது. இந்த சர்வைக்கல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் சர்வைக்கல் கேன்சர் வேக்சின்ஸ் இந்தியாவில் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. அது எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்போ போட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, 9லேருந்து 15 வயதுக்கு உட்பட்ட அந்த வயதினருக்கு, பெண் குழந்தைகளுக்கு நாம் 2 டோஸ், ஒரு ஃபஸ்ட் டோஸ் இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா அடுத்த டோஸ் 2 மாதங்கள் கழித்து செகண்ட் டோஸ் போடணும். ஸோ இந்த வயதுக்கு உட்பட்டோருக்கு நாம் போடும்போது அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரஸுக்கு எதிராக போடக்கூடிய வேக்சின் இது. ஏன் அப்படின்னா, இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான் சர்வைக்கல் கேன்சர் காஸ் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் ஆனது 45 வயது உள்ளவர்கள் வரை போட்டுக்கொள்ளலாம். ஒன்லி திங், திருமணமான பிறகு போடக்கூடிய வேக்சின் ஆனது அதோட வீரியம் சிறிது குறைவாக இருந்தாலுமே அந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. ஸோ முறையான வேக்சினை முறையான இடைவெளியில் அந்த கரெக்டான ஏஜ் குரூப் நாம் கொடுக்கும்போது நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு இந்த சர்வைக்கல் கேன்சர் வராமல் தடுக்க முடியும். தேவகி சிறப்பு மருத்துவமனை, தேனி மெயின் ரோட், அரசரடி, மதுரை. மருத்துவம் மனிதநேயத்துடன்.